ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது நன்னெறி கதைகள்ல மீண்டும் ஒரு கதைய நாம பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன். ரொம்ப செல்லமா வளர்த்திர்றாரு. ஏன்னா ஒரு பையங்கிறதுனால ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்திர்றாரு. நெறைய பணம் இருக்கு அவர்கிட்ட. அதனால ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்தி கேட்டதெல்லாம் குடுக்குறாரு. இந்த பையனும் பெரியவன் ஆயிடுறான், இளைஞன் ஆயிடுறான். ஏன்னா சின்ன வயசுல சொல்லிக் குடுக்காதனால பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிச்சுடுறான். முதல்ல ஒரு 5,000 குடுத்தாரு மாசம். அப்புறம் 10,000 குடுத்தாரு. அப்புறம் 20,000 குடுத்தாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாசத்துக்கு 1,00,000 தேவைப்படுது. வீட்ல வந்து அப்பாட்ட கேட்குறான். "அப்பா எனக்கு மாசம் 1,00,000 குடுத்தா தான் எனக்கு சரியா இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நான் ஜாலியா செலவழிக்கணும். நம்மகிட்ட தான் நெறைய பணம் இருக்கே குடுங்க." அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறான். இந்த நேரத்துல தான் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அடே! நாம இவ்வளவு நாளும் பணத்தினுடைய அருமைய பத்தி தெரியாமயே வளர்த்திட்டோமே! என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரு. அவன் சோம்பேறியா தான் இருக்கான். எந்த வேலைக்கும் போகல. ஏன்னா அவன் சொல்றான், "நம்மகிட்ட தான் நெறைய பணம் இருக்கே. நான் எதுக்கு உழைச்சு போய் சம்பாதிக்கணும்?" அப்படிங்கிற மாரி அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். செலவு மட்டும் பண்றான். ஆனா சம்பாரிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில தான் அவங்க அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வருது. பையன இப்படியே விட்டா நம்ம சொத்தையே அழிச்சுடுவான். இவனுக்கு ஏதாவது வந்து நாம வந்து செய்யணும் அப்படின்னு தோணுது. இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து பையன் கிட்ட வராரு. பணம் கேட்குறான் அவன். "எனக்கு 1,00,000 வேணும். 1 மாசத்துக்கு." அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் சொல்றாரு, "இனிமே நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்." அப்படிங்கிறாரு. உடனே அவனுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறான் பையன். அப்ப அப்பா சொல்றாரு, "நான் உனக்கு பணம் தர்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். அதுல நீ பாஸ் பண்ணிட்டியானா, நீ எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன்." அப்படிங்கிறாரு. உடனே இவன் ஓகே சொல்றான். "என்ன பண்ணணும்?" அப்படின்னு. "உனக்கு ஒரே ஒரு வார டைம். நீ வந்து ரூ. 500 சம்பாரிச்சு என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கணுங்கிறாரு. ஒரு வாரத்துல ரூ. 500 சம்பாரிக்கணும் நீ. அவ்வளோதான்." அப்படிங்கிறாரு. உடனே இவன் என்ன பண்றான், ரொம்ப குஷியா, "அவ்வளவுதானே?" அப்படின்ட்டு, "இந்த 1 வாரம் வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நான் உனக்கு தரமாட்டேன். நீயா தான் போய் வந்து ரூ. 500 சம்பாரிச்சுட்டு வரணும்." அப்படின்னு சொல்லிடுறாப்புடி. இவன் தான் ஆச்சே. இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன்னா, இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நேரா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அங்க போய் தங்கிக்கிறான். தங்கிட்டு, "இத பாருப்பா, எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ரூ. 1000 நீ கடன் குடு. அப்புறமா எங்க அப்பாகிட்ட இருந்து உனக்கு வாங்கி தந்துடுறேன்." உடனே அவன் என்ன பண்றான், இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன்னு சொல்லிட்டு, இவரும் ரூ. 1000 குடுத்துறான் ஃப்ரெண்டு. உடனே இவன் அன்னைக்கே திரும்பி வரான் வீட்டுக்கு. திரும்பி வந்து, "அப்பா, இந்த மாரி நான் ரூ. 1000 சம்பாரிச்சுட்டேன். நீ ரூ. 500 தானே கேட்ட? நான் ஒரே நாள்ல ரூ. 1000 சம்பாரிச்சுட்டேன். இந்தா பணம்." இவரு அந்த ரூ. 1000 வாங்குறாரு. உடனே தீக்குச்சிய பத்த வச்சு அந்த ரூ. 1000 எரிச்சர்றாரு. இவன் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். அவன் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, "நாளைக்கு நீ வந்து 2000 எனக்கு கொண்டு வந்து குடுக்கணும்." அப்படிங்கிறாரு. "என்னப்பா பேச்ச மாத்துறேன்னு, நான் 1 வாரம் டைம் இருக்கு. இந்த 1 வாரத்த வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும்." அப்படின்றாரு. "நீ போய் 2000 நாளைக்கு கொண்டு வா." அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவன்கிட்ட வராரு. அதே ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "டேய் இந்த மாதிரி எங்க அப்பா 2000 கேட்குறாரு. 1 வாரம் கழிச்சு தான் நான் வீட்டுக்கே முடியும். அதனால உன் வீட்லயே தங்கிக்கிறேன். நீ வந்து எனக்கு 2000 குடு." மறுபடியும் அடுத்த நாள் 2000 குடுக்குறாப்படி. அதையும் அப்பாட்ட கொண்டு வந்து தரான். உடனே அதையும் என்ன பண்ணிடுறாரு, எரிச்சர்றாரு. அப்போ அவன் பேசாம நிக்கிறான். "இப்ப வந்துரலாம்ல நான் வீட்டுக்கு." இல்ல வரக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல 1 வாரம் டைம்." மறுபடியும் போய் நாளைக்கு நீ 5000 கொண்டு வா. 5000 மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறாப்படி அதையும் எரிச்சர்றாரு. 10,000 கொண்டு வரான், எரிச்சர்றாரு. இந்த 1 வாரத்துக்குள்ள அவன் கொண்டு வர்ற பணத்த எல்லாம் எரிச்சர்றாரு அவங்க அப்பா. இத வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாப்படி. இந்த மாரி டெய்லி கொண்டு போறேன், அவரு எரிச்சர்றாரு பணத்த அப்படின்னு. உடனே ஃப்ரெண்டுக்கு வந்து பயம் வந்துருது. அவரு என்ன சொல்றான்னா, "டேய் உன்ன உங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு போல இருக்கு. நான் உனக்கு பணம் குடுத்தேன்னா, உனக்கு குடுக்குற பணமெல்லாம் எனக்கு திரும்பி வராது. அதனால நான் பணம் தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறான். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல எல்லாம் தெரிஞ்சு போக யாருமே இவனுக்கு பணம் குடுக்கல. அப்ப என்னாச்சு 4 நாள் முடிஞ்சது. இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு 1 வாரத்துல. இவனுக்கு பணமே கிடைக்கல. வீட்லயும் அப்பா விடமாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் வந்து ஊரெல்லாம் போய் ஏதாவது வேலை செஞ்சு தான் இனிமே வந்து நாம சம்பாரிக்கணும் அப்படின்னு வேலை தேடுறான். கிடைக்கவே இல்ல. இவனுக்கு ஒரு வேலையும் செய்ய வேற தெரியல. எதுவுமே செய்ய தெரியல. கடைசியில 7வது நாள் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கொல்லன் பட்டறை ஒண்ணு இருக்கு. அங்கெல்லாம் இந்த அருவாளு,
இந்த கோடாரி இதெல்லாம் பண்றக்கூடிய ஒரு இடம் கொல்லன்பற்று. அந்த இரும்ப வந்து அவங்க வந்து நெருப்புல அப்படியே காய்ச்சுவாங்க. அந்த நெருப்பு அந்த சிகப்பா அந்த நெருப்பு எரியும் இல்லையா? அதுக்குள்ள வந்து அவன் சுத்தியில அடிக்கணும். அப்பதான் அது வளையும். அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். அன்னைக்குன்னு அந்த கொல்லன்பற்றையில அந்த சுத்தியில அடிக்கிறதுக்கு ஆள் வந்து லீவ் போட்டுருவாரு. அதனால அவன் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் உள்ள என்ட்ரி குடுக்குறான். ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான், "வா வா அ எனக்கு ஒரு வேலை உதவி செய்யி. நான் வந்து இந்த இரும்ப பழுக்க காய்ச்சி நான் அப்படியே சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பு அணையறதுக்குள்ள நீ இந்த சுத்தியல அடிக்கணும். நான் சொல்ற மாரி நீ அடிக்கணும். அடிப்பியா?" அப்படின்னு. இவனுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா 2 நாளா வேலை தேடி அலைஞ்சாச்சு. இது லாஸ்ட் டே. இப்பவும் நம்ம போகலேன்னா அப்பா உள்ள சேர்த்த மாட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றான். இவனால முடியவே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா அந்த வேலையெல்லாம் பண்ணி பழக்கம் இல்ல அவனுக்கு. ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு. அப்புறம் போக போக கொஞ்சம் பழகுது அப்படியே. காலையிலிருந்து நைட் வரைக்கும் அவன் அந்த வேலைய செய்யறான். வேலை செஞ்ச உடனே, "ஒரு நாளைக்கு நான் ரூ. 300 தான் தருவேன். இந்தா ரூ. 300 உனக்கு சம்பளம்." அவனுக்கு வந்து என்ன பண்ணா, சரி ஒரு ரூ. 300 கிடைச்சதே. அப்பா ரூ. 500 கேட்டிருந்தாரு. சரி இந்த ரூ. 300 கொண்டு போய் அப்பாகிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ரூ. 300 எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் அந்த ரூ. 300 குடுத்த உடனே, மறுபடியும் அவங்க அப்பா வந்து தீக்குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க போம்போது, பதறி ஓடி வந்து அந்த ரூ. 300 புடுங்கிர்றான். நான் இது உடம்பு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சு, உழைச்சு நான் சம்பாரிச்சு, அவ்ளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சிருக்கேன். இந்த பணத்த நீ எரிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிர்றான் பணத்த. அப்போ வந்து அவங்க அப்பா பார்க்குறாரு. "டேய்! நீ முதல்ல ரூ. 1000 கொண்டு வந்த. அதை எரிச்சேன். பேசாம நின்னேன். 2000 கொண்டு வந்த. நீ பேசாம நின்ன. 5000 கொண்டு வந்தேன். 10,000 கொண்டு வந்தேன். அதெல்லாம் நான் எரிக்கும் பொழுது, நீ பேசாம நின்ன. தடுக்கவே இல்ல. ஆனா இந்த ரூ. 300 தானே! இத எரிச்சா என்ன ஆயிடப் போகுது?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாங்க. நான் குடுத்தேன். இது என்னுடைய உழைப்புல நான் சம்பாரிச்சது. அது எப்படி?" அப்படின்னு அவன் கேட்குறான். இப்ப புரிஞ்சுதா? நீ 1,00,000 மாசம் கேட்கிறேன்னா, அது என்னுடைய உழைப்புப்பா. என்னுடைய உழைப்புல நான் சம்பாரிச்சது, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி நான் சம்பாரிச்ச பணம். அத நீ இப்படி ஊதாரித்தனமா செலவழிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு நெருப்புல இந்த ரூ. 300 போடுறதுக்கே, நீ இவ்வளவு அலட்டிக்கிற, இவ்வளவு வருத்தப்படுற, இவ்வளவு பதட்டப்படுற. நீ மாசம் மாசம் 1,00,000 எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ செலவழிச்சா, என்னோட உழைப்பு என்ன ஆகுறது? எனக்கு பதட்டம் வராதா? எனக்கு கஷ்டம் வராதா மனசுக்கு? அப்படின்னு இவரு கேட்கும்போது தான், அந்த உழைப்பினுடைய பெருமை, அந்த உழைப்பினால் வரக்கூடிய அந்த பணத்தினுடைய பெருமை அவனுக்கு தெரியுது. அப்ப இருந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப நல்ல பையனா மாறி வேலை கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆடம்பர செலவு பண்ணாம, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாம, பணத்தினுடைய அருமை வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த கதையில நாம வந்து பொதுவா நாம ஒரு கதையா பார்த்தாலும் கூட, அ நான் வந்து பொதுவா ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, 3 விஷயம் தான். அதாவது வாழ்க்கையில நம்ம 3 விஷயத்த கொஞ்சம் கவனிக்கணும். 1 தேவை, 2வது விருப்பம், 3வது ஆசை. அதாவது என்ன அப்படின்னா, தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பணத்த வந்து செலவழிக்கணும். 2வது விருப்பம் அப்படிங்கிறது எப்பவாவது ஒரு தடவ நாம அத செலவழிச்சுக்கலாம். ஆனா ஆசை என்பதுல தான் நம்ம முழு கவனம்ங்கிறது செலுத்தணும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, நமக்கு தேவை அப்படிங்கிறது டெய்லி வந்து அரிசி தேவைப்படுது. சாப்பாட்டுக்கு தேவைப்படுது. அது நாம கடைக்கு போனோம் அப்படின்னா, தேவை அப்படிங்கிறது என்னது? அரிசி. அத நம்ம வாங்குறோம். 2வது விருப்பம். எனக்கு மாசத்துல 1 நாளாவது பிரியாணி அரிசியில நல்லா பிரியாணி பண்ணி சாப்பிடணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அத நான் 1 கிலோ தான் வாங்குவேன். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ வாங்கலாம். அவ்வளோதான். ஆனா தேவைங்கிறது வந்து எனக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளவு கிலோ அரிசிங்கிறது வந்து, அத நான் முக்கியமா வாங்குவேன். இது வந்து விருப்பம். 1 கிலோ, 2 கிலோ அவ்வளோதான். ஆனா பேராசைங்கிறது, நான் தினமுமே பிரியாணி அரிசியில தான் சாப்பிடுவேன்னா, அது பேராசை இல்லையா? பொதுவாவே மாதாஸ் யாரும் சரி, லேடீஸோ, பிரதர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, கடைக்கு நீங்க எந்த கடைக்கு வேணாலும் போங்க. போனா தேவை என்னவோ அது மட்டும் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு மனம் கண்ட்ரோல் இருக்கா? இல்ல தேவையில்லாம நாம வாங்கி வச்சுக்கிறோமா? இல்ல ஆசைப்பட்டு ஏதாவது வாங்குறோமா? ஒரு பணம் என்பது ஒரு மீடியம் நமக்கு. அந்த மீடியத்த கூட நாம அளவா பயன்படுத்தினா தான் அது நமக்கு யூஸ் ஆகும்.
இல்லைன்னா அதுவே நமக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் தேவைக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம். விருப்பத்துக்காக அளவா பயன்படுத்தலாம். ஆனா பேராசைக்கோ, ஆசைக்கோ நாம வந்து நம்முடைய மனதையும், பணத்தையும் செலவழிக்க கூடாது. நமக்கு தேவை என்னவோ அதுல மட்டும் நம்மளுடைய உள்ளத்தையும், உடலையும், பணத்தையும் நாம பயன்படுத்தும் பொழுது, அதுவே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி பாதையாக மாறுகிறது என்பது இந்த ஒரு சின்ன கதையில நாம புரிஞ்சுகிட்டோம். அதனால மக்களே, நீங்க அனைவருமே வந்து தேவை அப்படிங்கிறதுல முக்கியமா கவனம் குடுத்துட்டோம். நமக்கு மனசுக்கு என்ன தேவை? உடலுக்கு என்ன தேவை? குடும்பத்துக்கு என்ன தேவை? இந்த உலகத்துக்கு என்ன தேவை? மற்ற மனிதர்களுக்கு என்ன தேவை? சொந்த பந்தங்களுக்கு என்ன தேவை? இந்த தேவை என்பதில் நம்ம கவனம் கொடுக்கும் பொழுது தான், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே "சிறுக கட்டி பெருக வாழ்ங்கிற" மாரி, சின்ன விஷயத்தில நாம இந்த கவனம் குடுத்துட்டோம்னா, உயர்ந்த ஒரு திருப்தியோட நம்ம வாழ முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு தத்துவமாக இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த கதையினுடைய ஒரு தத்துவமாக நம்ம பார்க்கிறோம். அதனால இதை நாம வாழ்க்கையில முயன்று பார்க்கலாமே! ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திப்போம்.